ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி மட்டன் பிரியாணி ரெசிபி தான் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு என்னென்ன பொருள் தேவை, எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கப்பில் ஒரு 4 கப் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ நான் அளந்து 3 விட்டுட்டேன், இது 4 ஆகுது. ஸோ 4 கப் அரிசி அளந்து எடுத்துக்கணும். இப்போ நான் நல்லா கழுவி ஊற வைக்கணும். நம்ம சமைக்கிற வரைக்கும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுப்போம். நான் 5 லிட்டர் குக்கர் எடுத்திருக்கேன். குக்கர் காஞ்சதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். ப்ளஸ் நெய் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். இப்போது எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வதங்க விடணும். ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாம். பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாவை கீரி எடுத்திருக்கேன். ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா கிளறிக்கலாம். வாசனையே நல்லா இருக்குது. இஞ்சி பூண்டு விழுதோட வாசனை அவ்வளோ நல்லா இருக்குது. வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய் இது 3மே வதங்கி வரட்டும். எல்லாமே வதங்கிடுச்சு. நம்மளுக்கு நம்ம தக்காளி ஆட் பண்ணிடுவோம். இது நல்லா கிளறி விட்டுப்போம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிப்போம். இப்போ எல்லாமே வதங்கிருச்சான்னு பார்க்கணும். எண்ணெய்லாம் வெளியே வந்திருக்கு, நல்லா வதங்கிருக்கு. 1 கப் கர்ட் அப்படியே உள்ள சேர்த்துருங்க. கொஞ்ச நாள் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ட்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ தயிர் நல்லா எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வந்திருக்கணும். 1 கப் அளவுக்கு புதினா, கொத்தமல்லி. இது கொத்தமல்லியில் புதினா. இப்போ புதினா, கொத்தமல்லி எல்லா இன்க்ரீடியன்ட்டும் நல்லா வதங்கணும். வதங்கிட்டதுக்கப்புறம் நம்ம மட்டனை ஆட் பண்ணிடலாம். மட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் 1/2 kg தான் எடுத்துருக்கேன். நான் 1/2 kg நல்லா மிளகு, உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா ஒரு 3 விசில் ஊற்றி எடுங்க. அரை வேக்காடுன்னு இல்லையா, அதான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம இப்போ 1 விசில் தான் விட போகிறோம். ஸோ அதுக்குள்ளே குக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துட்டு அப்புறம் தான் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிக்கலாம். வெறும் மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும். வெறும் மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவே போதுமானது. வேணும்னா நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ நான் மசாலா நல்லா குக் ஆகிறதுக்கு ஒரு மூடியை போட்டு மூடி வைக்க போகிறேன். மசாலாலாம் நல்லா குக் ஆகிட்டு இருக்கும். இந்த டைமில் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஊற வச்சு எடுத்துருக்க அரிசி ஆட் பண்ண போகிறோம். இந்த கிளாஸில் தான் நான் இப்போ 4 கிளாஸ் அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே கிளாஸ் அளவுக்கு நம்ம 1 கப்புக்கு 1.5 அப்படின்ற அளவுக்கு 6 கப் எடுக்க போகிறோம். 4 கப்புனா நம்ம 6 கப் யூஸ் பண்ணோம் வாட்டர். ஸோ நம்ம வாட்டர் ஆட் பண்ணிடலாம். இந்த தண்ணி என்னென்னா, நான் மட்டனை வேக வச்ச தண்ணி. இது வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சில சூப் போட்டுருவாங்க. நான் மட்டன் இன்னும் நல்லா ஸ்மெல் வரணும் அப்படின்றதுக்காக நான் பிரியாணிலே ஆட் பண்ணிடுறேன். 1 2 3 4 5 6. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், இது 4 கப் அரிசி தான் பிடிக்கும். நம்ம 6 கப் தண்ணி தான் ஊற்ற முடியும். அதனால் பிரியாணி எப்பவுமே வீக்லி 1 டைம் நாங்கள் செஞ்சுருவோம். அதனால் 4 கப்புக்கு 6 கப்பு இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு பிடிச்சிரும். டேஸ்டியான ஒரு லிக்விட். இது பார்த்திங்கன்னா பிரியாணிக்காக கொடுக்கறது. இந்த ஹோட்டல்லலாம் வாங்குறீங்க இல்லையா, அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். இது 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் தான் ஆட் பண்ண போகிறேன். எல்லாத்தையும் காரம், உப்பு எல்லாமே நான் செக் பண்ணிப்பேன். ஏன்னா ஒரு விசில் போட்டு எடுத்துட்டோம்னா நம்ம எதுவுமே செக் பண்ண முடியாது இல்லையா. கொஞ்சோண்டு நம்ம கேசரி பவுடர் எடுத்துப்போம். குக்கர் ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ நான் ஒரு விசில் விட்டு கொஞ்ச நேரம் விட்டுருக்கேன். இப்போ ஏர் எல்லாமே போயிட்டு
நல்லா குக்காய் வந்திருக்கு. நல்லா ஆவி பறக்க பறக்க நம்ம மட்டன் பிரியாணி ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மட்டன் பிரியாணி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இதோட ரிவ்யூ எனக்கு சொல்லுங்கள். ஸோ இன்னொரு அருமையான ஒரு டிஷ்ஷோட நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். டாடா பபாய். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.